மரியாயே வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவானியின் பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவுடைய காட்சியை ஆரம்ப காலத்திலிருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 105வது ஆண்டு நடைபெற்ற காட்சி தான். அதுவும் நம்ம இந்தியாவில் நடந்த காட்சி. மாதா நமக்கு இந்தியா மேலே ஒரு தனி கவனத்தை வச்சிருக்கக்கூடிய காட்சி தான் இதன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப கட்டத்திலே முதல் நூற்றாண்டிலே மாதா இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான காட்சி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்ம இந்த காட்சியை பார்க்கறதுக்கு முன்னால் மாதாவை வாழ்த்துவோம். கபிரியேல் தூதர் மூலம் பிதாவாகிய கடவுள் தேவனை வாழ்த்தினார். எனவே நாமும் மாதாவை வாழ்த்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜெபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பானவர்களே, மாதாவுடைய முதல் நூற்றாண்டுகளில் நடந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 105வது ஆண்டு, கிபி 105வது ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற காட்சி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காட்சி கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கின்ற குரவிலங்காடு அப்படின்ற இடத்துல இது நடந்திருக்குது. அதுவும் 105வது ஆண்டு, மிக பழமையான காட்சி. அன்பானவர்களே, இந்த காட்சி நடைபெறுவதற்கு 7 டைமாக மாதா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவமெல்லாம் அங்கே வராத காலம் கட்டம் இந்தியாவிலேயே அப்போ தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா நான் கிபி 40 50 நம்ம 52 வரைக்கும் இந்தியாவில் தோமையார் வந்து இங்கே நற்செய்தியை பரப்பியிருக்கார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக மாதாவே களத்தில் இறங்குறாங்க. மாதாவே இங்கே வந்து கிறிஸ்துவத்தை வளர்க்குறதுக்கு முதல் முறையாக காட்சி கொடுத்துருக்குறாங்க. 105வது ஆண்டு எப்படி நடந்துச்சுன்னா, அதுக்கு ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா 335வது ஆண்டில் அந்த இடத்துல ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. அந்த குரவிலங்காடுன்ற இடத்துல அதுதான் முதல் ஏற்படுத்தப்பட்ட ஆவணமாக இருந்திருக்குது. ஆனால் அதற்கு முன்பாகவே மாதா 105வது ஆண்டு காட்சி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒரு காட்டு பகுதியில் சிறுவர்கள்லாம் சேர்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்துருக்கிறாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு பசிச்சிருக்கு, தாகம் எடுத்திருக்கு. அங்கே பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போ தான் மாதா அங்கே காட்சி தராங்க. மாதா வானகத்திலேருந்து இறங்கி வந்து அந்த குழந்தைகளை சந்தித்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறாங்க. அவங்க பசியில் இருக்கிறாங்க. அவங்க திருப்பி வீட்டுக்கு போய் சாப்பிடணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். வெயிலில் போகணும், கஷ்டம். அது வரைக்கும் அவங்களுக்கு சக்தி இருக்குமான்றது சந்தேகம். ஆனால் மாதா அந்த தேவையை உணர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க முன்னால் தரிசனமானாங்க. அந்த அழகில், மாதாவை பார்த்த அழகில் அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப அப்படியே லயிச்சு போய் சொக்கி போயிருக்கிறாங்க. யாருன்னு தெரியாது. முதல்ல இவங்க மாதா தான் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வல்லமை மிக்க கன்னிமரி தாய் அந்த குழந்தைங்களுடைய தேவையை நிறைவேற்றினாங்க. எப்படின்னா, அவங்களா கேட்குறாங்க, உங்களுக்கு பசிக்குது தானே, அப்போ இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டுன்னு கீழே கிடக்கிற கற்களை எடுத்து அதை அப்படியே ரொட்டியாக மாற்றி தராங்க. மாதா கல் எடுத்து ரொட்டியாக மாற்றி தராங்க. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுதுங்க. அதுக்கப்புறம் தாகத்துக்கு தண்ணி வேணும் இல்லையா, உடனே அங்கே ஒரு ஊற்றை ஏற்படுத்துகிறாங்க மாதா. அந்த ஊற்றிலேருந்து தண்ணி எடுத்து சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்றாங்க. குழந்தைங்கள்லாம் குடிச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மாதா அந்த குழந்தைங்கள்ட்ட செய்தியை சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த ஊற்றுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் கட்ட சொல்லுங்கள், போய் உங்கள் ஊர் பெரியவங்கள்ட்ட. அங்கே வந்து என்னுடைய மகன் இருந்து எல்லாரும் இந்த நாட்டையும் உங்களையும் நிறைய ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டுன்னு மாதா சொல்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக போய் இப்போ ஊர் பெரியவங்கள்ட்ட நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. உடனே அங்கே ஒரு சின்னதாக ஒரு பீடம், ஒரு கோயில் கட்டப்படுகிறது. அது நாளடைவில் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. 105வது ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா 1960 வரைக்கும் அந்த கோவிலுடைய வளர்ச்சி இருக்குது. கொஞ்சமாக பெருசாகி அது இன்றைக்கு 1960 ஒரு மிக பிரம்மாண்டமான ஆலயமாக கட்டப்பட்டு அது பெருசாக உருவாக்கப்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான புதுமைகள் நடந்தன. அந்த ஊற்று தண்ணீர் இன்றைய வரைக்கும் வருது. ஏறக்குறைய 2000 வருஷமாக இந்த ஊற்று தண்ணீர், புனித நீர், தீர்த்தம் வந்துகிட்டே இருக்குது. அதை குடிக்கிறவங்களுக்கு ஏராளமான நோய்கள்லாம் நல்லாவது, அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீருது. இன்னும் சொந்தமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாம் நிவர்த்தி ஆகுது அந்த புனித தண்ணீர்னால. ஆகையினால அந்த இடம் பார்த்திங்கன்னா மிக அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையுது. மாதாவுடைய மிகப்பெரிய திருத்தலமாக அது ஆகுது. அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ஊற்று வந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாரும் பவனியாக வராங்க. ஒன்று. இரண்டாவது, முழங்காலில் இருந்து வராங்க அந்த ஊற்றை சுற்றி. அப்படி வந்து அவங்க மாதாட்ட தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க, வேண்டுதலை வைக்கிறாங்க.
மாதா அதை கவனித்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக அதை தன்னோட மகன்கிட்டருந்து வாங்கி தராங்க. இப்படி தான் நாங்கள் வந்து அந்த 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 ஆலயத்தில் இன்றைய வரைக்கும் புதுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குது. மிக பழமையான பொருட்கள்லாம் அங்கே இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற மணி, அந்த ஆலய மணி. அந்த ஆலய மணியில் சுற்றிலும் எழுதப்பட்டிருக்குது. அது என்னன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதோடைய அர்த்தம் என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியலையாம். அது ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுது. பிறகு அந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் 3 நாட்கள் கொண்டாடுறாங்க. 3 நாட்கள் மிக விமரிசையாக பெருங்கூட்டம் கூடுது. வேளாங்கண்ணியில் மாதிரி கூடுற மாதிரி மிக பல லட்சக்கணக்கான மக்கள் கூடிய மாதாவை வாழ்த்தி போற்றி கொண்டாடி மகிழ்கிறாங்க. அதுக்கு மாதாவுக்கு அவங்க ஒரு சிறப்பு பெயர் வைக்கிறாங்க. என்னென்னா முத்தியம்மா அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. முத்தியம்மான்ட்டுன்னு அந்த ஊரில் போயிட்டு நம்ம கேட்டோம்னா முத்தியம்மான்னா அது மாதா தான். அவங்க எல்லாரும் அந்த மாதாவை ரொம்ப அன்பாக அது கூப்பிட்ற மாதிரி அதை முத்தியம்மா முத்தியம்மான்றாங்க. ஸோ இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா மாதா உதவுகின்ற தாயாக இருக்காங்க. அதுதான் செய்தி. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா மாதா தேவைகளில் உதவுகின்ற மாதாவாக இருக்கிறாங்க. எப்படி காண ஒரு திருமணத்தில் தேவை அறிஞ்சு அவங்க உதவி செஞ்சாங்களோ அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்திலலாம் மாதா உதவிகரமாக இருந்திருக்காங்க. உதவி செய்து நமக்கு பக்கம் நின்றுருக்காங்க. அதனால தான் அவங்களை கிறிஸ்தவர்களின் சகாயின்றோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாதா எங்கே யாருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு ஏற்பட்டாலும் அங்கே உதவுகின்ற மாதாவாக இருக்கிறாங்க. அதுதான் இந்த செய்தி. குறிப்பறிந்து உதவுகின்ற தாய் மாதா. அது ஜாதி மதம் எதுவுமே இல்லை. அந்த மாதாவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. அதனால தான் அந்த குறவிலங்காடுன்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மத மக்களும், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவங்க எல்லாருமே வந்து கூடுறாங்க. அங்கே எந்த பேதமும் பார்க்காம அவங்களுக்கு இது எங்கள் அம்மா அப்படின்ட்டு சொல்லி அவங்க எல்லாரும் போற்றி புகழ்ந்து மாதாவை கொண்டாடுறாங்க. அப்படி அந்த மாதிரியான ஒரு திருத்தலமாக இருக்குது. கிபி 105ஆவது ஆண்டில் இந்த காட்சி நடைபெற்று இன்றைய வரைக்கும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக திருவிழா மாதா அங்கே கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள் மிக பிரம்மாண்டமான முறையில். அன்பானவர்களே, அடுத்த ஒரு காட்சி நமக்கு சேனலில் வரப்போகுது. அது என்னென்னா நியூ செசாரியாவில் மாதாவினுடைய காட்சி. அதுக்காக நீங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும். மாதா இப்போ மட்டும் இல்லை, ஆதியிலேயே ஆண்டவர் எப்போ மோட்சம் போனாரோ அதுக்கு அப்பத்திலிருந்தே மாதா இன்றைய வரைக்கும் உலகம் முழுவதும் காட்சி கொடுத்து மக்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சேரணும். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை அனுப்பி மாதாவுடைய தூதர்களாக இருங்க. இதை உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தேவ அன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.